Hello viewers, welcome to Py for Python Tamil tutorial. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தான்ல இருக்க ஒரு மூணு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா ஒன்னு வந்துட்டு மேப், இன்னொன்னு வந்து ஃபில்டர், இன்னொன்னு வந்துட்டு ரெடியூஸ். ஓகேங்களா? இந்த மேப், ஃபில்டர், ரெடியூஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்துட்டு எப்படி ஒரே லைன்ல எழுதுற சின்ன சின்ன ஆபரேஷன்ஸ் எப்படி பண்றதுன்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? சப்போஸ் என்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? 1 2 3 4 5 இருக்கு. இதுல இருந்து எனக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேணும். ஓகேங்களா? அதை டபுள் பண்ணி 1 4 9 16 25 வேணும். இன்னொரு ரிசல்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டால டிவைட் ஆகிற நம்பர் மட்டும் எனக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டால டிவைட் ஆகிறது என்ன இருக்கு? இங்கே 2 இருக்கு, இங்கே 4 இருக்கு. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா இங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஆட் பண்ணி சம் பண்ணி எனக்கு ஒரே ரிசல்ட்டா எனக்கு கொடுங்கன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஃபங்க்ஷனை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ மேப் ஃபில்டர் ரெடியூஸ் இந்த பில்டின் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாம ஒரு நார்மல் ஃபங்க்ஷனை எழுதி நம்ம ரிசல்ட்டை கொண்டு வரது பார்ப்போம் ஒன்றுக்கு மட்டும். அதுக்கப்புறமா எப்படி மேப் ஃபில்டர் ரெடியூஸ் யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். டபுள்ன்றது என்னுடைய ஃபங்க்ஷன். அதுக்கு ஆர்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை நம்பர் அப்படின்றது அதோட ஆர்குமெண்ட். ஓகேங்களா? மை நம்பர்ஸ்ன்றது தான் ஆர்குமெண்ட்ன்றேன். 1 4 9 16 25 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்னுடைய ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன், டபுள்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஆர்குமெண்ட்டாக மை நம்பர்ன்றது என்னுடைய லிஸ்ட், அது ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கூட ரன் பண்ணுவோம். ரன் பண்ணா என்னோட ரிசல்ட் 1 4 9 16 25. அதுதான் இப்போ நம்ம வந்துட்டு மேப்புக்கு எதிர்பார்த்த ரிசல்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபங்க்ஷனை எழுதிட்டு அது மூலிமா ஒரு ரிசல்ட் போட்டிருக்கோம். நம்ம இப்போ வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை எப்படி மேப்புக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம க்ளீன் பண்ணிக்கிறேன் நான் டெஃப். இப்போ இங்கே வந்து டபுள் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இதுக்கு ஆர்குமெண்ட் பார்த்தா என் ஒரு ஐட்டம் மட்டும் நான் வந்துட்டு ஆர்குமெண்ட்டாக வாங்குறேன். ஓகேங்களா? ரிட்டர்ன் என் ஸ்டார் என் அப்படின்னு கொடுத்துட்டேன் நான். இப்போ வந்து நான் மேப்புக்கு வந்து எழுதுறேன் நான். ஓகேங்களா? ரிசல்ட் மேப் ஆஃப். ஓகேங்களா? என்னுடைய ஃபங்க்ஷன் நேம் என்னது? டபுள்ன்றது தான் என்னுடைய ஃபங்க்ஷன் நேம். இப்போ மேப் வந்து மேப் ஆப்ஜெக்ட் நம்ம லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் தான் நம்ம ரிசல்ட் வரும். லிஸ்டா இதோட ரிசல்ட்டை நம்ம லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நான் போயிட்டு ரிசல்ட்டை பிரிண்ட் போடுறேன். நம்ம கோடை இப்போ ரன் பண்ணலாம். ஓகேங்களா? சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு தேவையான ரிசல்ட் வந்துட்டு கிடைச்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு மேப்பை யூஸ் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷன், இப்போ டபுள்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷனு அதோட ஆர்குமெண்ட், இந்த ஆர்குமெண்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஐட்ரபிள் ஐட்டம் தான். ஸோ லிஸ்ட்டு இல்லை டபுள் இந்த மாதிரி ஒரு ஐட்ரபிள் ஐட்டம்ஸை மட்டும் அதுக்கு ஆர்குமெண்ட்டாக கொடுங்க. இங்கே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இது வந்துட்டு நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எழுதுறது. இப்போ நம்ம வந்து நம்ம என்ன பண்ணோம்னா லாம்டான்ற ஒரு கீவேர்டு. ஓகேங்களா? லாம்டா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. பைத்தானில் பில்டினாக இருக்குது. லாம்டா யூஸ் பண்ணால் அனானிமஸ் ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷன் நேம் இல்லாமல் ரன் டைமில் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறது, ஒரு டைம் மட்டும் கால் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த லாம்டா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபில்டருக்கான கோடை வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சேம் அதே தான் ரிசல்ட். ஓகேங்களா? லிஸ்ட் ஆஃப் ஃபில்டருக்கு வந்து ஃபில்டர் கீவேர்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபில்டருக்கு வந்துட்டு நம்ம லாம்டா யூஸ் பண்ணி பண்ணலாம். நம்ம லாம்டா யூஸ் பண்ணிக்கிறோம். என்ன பண்ண போகிறோம்? என்னுடைய லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டு டிவிசிட் பை 2 இருந்தால் மட்டும் எனக்கு வந்துட்டு அதை ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறோம் நம்ம. ஓகேங்களா? அப்போது ஒரு எலமெண்ட் எக்ஸ்ன்றது என்னுடைய ஆர்குமெண்ட். ஸோ இந்த எக்ஸு டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0 இருந்தால் மட்டும் எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறோம் நம்ம.
ஓகேங்களா. இப்போ print result. ஸோ ஏற்கனவே இங்கே வந்து ரிசல்ட்டுன்னு வச்சுருக்கோம் நம்ம. இப்போ இதோட நேம் வந்துட்டு ஃபில்டர் ரிசல்ட்டுன்னு வச்சுருவோம். இப்போ போயிட்டு ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆகல டிவைட் ஆகிற நம்பர் மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு கிடைச்சிச்சு. 2 and 4 மட்டும் கிடைச்சிருச்சு இப்போ நம்மளுக்கு. ஓகேவா. இப்போ ரெடியூஸ் பார்க்கலாம். ரெடியூஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், என்னுடைய லிஸ்ட் ஆஃப் ஐட்டத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரே வேல்யூ மட்டும் ஃபைனல் ரிசல்ட்டாக கொடுங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நம்ம. ரெடியூஸுக்கு நம்ம வந்துட்டு டைரெக்டாக ரெடியூஸ் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஃபங்க்ஷன் டூல்ஸ்லேருந்து ரெடியூஸை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஃப்ரம் ஃபங்க் டூல்ஸ் import reduce. இப்போ reduce resultன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வாங்கிக்குவோம். reduce resultன்னு ஒரு வேரியபிள் வாங்கிக்கலாம். reduce of lambda. ஸோ ரெண்டு ஐட்டத்தை மட்டும் எடுக்க போகுது. ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரெண்டு லெஃப்ட் ரைட்டில் ஃபஸ்ட்டு ரெண்டு எலிமெண்ட்டை எடுத்து அதை ஆட் பண்ணி கன்சிக்யூட்டிவாக நம்மளுக்கு ரிசல்ட் பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம மை நம்பர்ஸும் யூஸ் பண்ணோம். வந்துடுச்சு பாருங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைத்தானுடைய நம்ம வந்துட்டு மேப்பு ஃபில்டர் ரெடியூஸ் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேப்புக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேப்புக்கும் நீங்கள் வந்து லேம்டா கீவேர்டு யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து நம்ம டபுள்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட்டில் வந்து டபுள் த ஃபங்க்ஷன் வந்து போட்டிருக்கோம் நம்ம. ஃபங்க்ஷனை கால் பண்ணி அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் இங்கேயும் வந்துட்டு லேம்டாவை கூட யூஸ் பண்ணலாம் நம்ம. லேம்டா ஓகேங்களா. டபுள் தானே நம்பர் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ நம்மளுடைய எக்ஸ் இங்கே வந்துட்டு எக்ஸ் ஸ்டார் எக்ஸ்ன்னு கொடுத்துருங்க. சேம் ரிசல்ட். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்துட்டு ஒரு மேப்பு ஃபில்டர் ரெடியூஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதோடைய பர்பஸ் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனை எழுதி அந்த நார்மல் ஃபங்க்ஷன் மூலிமா எப்படி நம்ம ரிசல்ட் அச்சீவ் பண்ணுறது பார்த்தோம். அடுத்து வந்து என்ன பார்த்தோம்னா மேப்பில் எப்படி லேம்டா கீவேர்டு யூஸ் பண்ணுறது, ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். மேப்னா என்ன, ஃபில்டர்னா என்ன, ரெடியூஸ்னா என்னன்றது பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை ரைட் பண்ணுங்கள். தேங்க்யூ.